ராமதாஸ் வந்து ரொம்ப மகா யோக்கியன்மார் நல்லவர் தானுங்க அப்படின்னா அப்பவே அவர் 420 சுசீலா என்கின்ற இரண்டாவது மனைவி இருக்கிறாங்க. ராமதாஸுக்கு 2 மனைவிகளா? ஆமா, அது நிறைய இருக்குது. பட் யார் இந்த சுசீலா? அதான் சொல்ல நாடக காதல் சொல்லிட்டு பண்ணிட்டு ஓடி நாடக காதல் பண்ணாரு. இவன் தான் முதல் நாடக காதல் பண்ணி ஊருக்கே தெரியும் சார், எல்லாருக்கும் தெரியும். இது வந்து இரண்டாவது மனைவி எனக்கு என்ன, நான் இவ்வளவு இது பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அறக்கட்டளை வைங்கன்றாங்க. அறக்கட்டளை 150 கோடி, செத்து போன 25 பேர். இவர் வந்து கலப்பு துறமோ மற்றதெல்லாம் வந்து எதிர்ப்பாது இதெல்லாம் சொல்லுவார், பண்ணிடலாம். ஆனா அவங்க வீட்டுல எல்லாம் என்ன, இந்த ராமதாஸ் என்ன டாக்டருக்கு எப்படி படிச்சா அது புடுங்குறாங்க. அவர் வந்து இன்னொருத்தவங்க சர்டிபிகேட்ல படிக்கிறாரு. என்ன சர்டிபிகேட்ல படிச்சாரு? MC ராஜா ஹாஸ்டல்ல தான் தங்கி இருக்கிறாரு டாக்டர் படிக்கும்போது. அவர் பழைய சர்டிபிகேட் வந்து ஒரு தலித்துன்னு சொல்லி பொய் சர்டிபிகேட்டை பயன்படுத்தி தான் டாக்டர் ராமதாஸ் படிச்சிருக்காரு. அதுவும் தலித்தினுடைய பாவம் ஒரு கோட்டாவே ஒழிச்சிட்டா மாதிரி அந்த காலத்திலேயே. நீ வந்து ஒரு சொட்டு மதுவை கூட நான் அனுமதிக்க மாட்டேன், ஒழிப்பேன்னு சொல்ற நீ வந்து பகுதி நேர குடிகாரன். உன் மகன் வந்து இப்போ வந்து அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில் என்ன பிரச்சனை சார்? ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் இடஒதுக்கீட்டிற்காக உள் ஒதுக்கீட்டிற்காக மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்த போகிறேன் என்று அறிவித்துள்ளார். இந்த சம்பவம் மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியுள்ளது. இந்த சூழலில் அன்றைக்கு கலைஞர் கருணாநிதி அவர்களிடம் அன்றைக்கு வன்னியர் சங்கத்தின் பொதுச் செயலாளராக இருந்த திரு CN ராமமூர்த்தி அவர்தான் 20% இடஒதுக்கீட்டிற்கு ஒப்பந்தம் போட்டார். அவர் தற்பொழுது நம்மிடையே இணைந்துள்ளார். அவர் தற்பொழுது வன்னியர் கூட்டமைப்பின் தலைவராகவும் உள்ளார். வாருங்கள் அவரோடு உரையாடலாம். சார் வணக்கம். வணக்கங்க சார். அண்டம் கிடுகிடுங்க நடுநடுங்க போராட்டம் நடத்த போறேன், ஊமை ஜனங்கள் பேச போகிறார்கள் அப்படின்னு ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். இந்த போராட்ட அறிவிப்பினுடைய பின்னணி என்ன? ராமதாசனுடைய அப்பா கூத்தாடி, இவரு கூத்தாடி. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கூட்டணிக்குள்ள குத்தாட்டம் போட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். எப்போ போகும்போது அன்புமணியும் கூத்தாடின்றதை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணார், அந்த 10.5% இடஒதுக்கீடு டாட்டு குத்திக்கிட்டு அவர் பண்ண இதெல்லாம் தெரியும். சரி, நான் ஏன் இதை வந்து நீங்கள் அண்டங்கிடுகிடுக்குன்னா அந்த காலத்தில் தெருக்கூத்து நடத்துவாங்க. இப்போ அந்த தெருக்கூத்து நடத்தும் போது இந்த பஃபூன் இருக்கார்ல கோமாளி, அவர் வர்றதுக்கு முன்னாடி அண்டம் கிடுகிடுக்க ஆகாயம் பரபரக்க வந்தான் கூத்தாடின்னு சொல்லிட்டு தொன்னோட தான் திறப்பாங்க. அந்த வசனத்தை பேசினுக்கிறாரு. ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, நான் சினிமா பார்த்துக்கின்னு இருக்கிறேன், சினிமாவை பற்றி விமர்சனம்லாம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு. ராமதாஸ் வந்து சும்மா இந்த 86 வயசில் குடுகுடுக்கிழவை நீ வந்து கிடுகிடு போராட்டம் நடத்தி யார் உன் கூட இருக்கிறவங்கெல்லாம் எல்லாரும் யார் ராமதாஸ்ன்னு தெரிஞ்சு எல்லாம் துண்டக்கானம் துணியக்கானம் ஓடிட்டாங்க. சரி, நீங்கள் வந்து 11 ஆண்டு கால மத்திய அமைச்சர்கள் இருந்தீங்க, 7 அமைச்சர்கள் இருந்தீங்க. அப்போல்லாம் இந்த சமுதாயத்துக்கு, தமிழ் சமுதாயத்துக்கு ஒன்றும் செய்ய பாமகவே 7 அமைச்சர்கள் இருந்தாங்களா? ஆமாம். அதில் வந்து நீங்கள் எதுவும் செய்யலையே. இல்லை, இந்த வன்னியர்கள் இறந்து போன அந்த வன்னிய தியாகிகளுக்கு ஒன்றும் பண்ணலை, யாருக்குமே ஒன்றும் பண்ணாமல் இப்போ வந்து நான் ஊம ஜனங்கள்லாம் எவ்வளோ பெரிய கொழுப்பு. நான் பிறக்கலைனா ராமதாஸ் சொன்னது, இந்த ஜனங்கள்லாம் ஊம ஜனங்கள்லாம் கோவணம் தான் கட்டிக்கின்னு இருப்பாங்க. இப்போ இந்த வன்னியர்களில் தவிர்த்து மீதி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் எப்படி இருந்திருக்காங்க, அந்த மாதிரி தான் இவங்களும் வந்திருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி இந்த சமுதாயத்தை இழிவுபடுத்துகிற மாதிரி பேசுறது. சரி, வேற யாராவது நான் தான் செஞ்சேன் இதற்கான ஆவணங்கள் மற்றதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் காமிச்சா என்ன சொன்னீங்க, எந்த இழிப்பிறவிக்கும் ஈனப்பிறவிக்கும் நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை அப்படி சொல்ல வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து இளைஞர்களை வந்து என்ன பண்ண சொல்ல வேண்டியது, புஜத்தை உயர்த்தி கொள்ளுங்கள் போகிறது. இதெல்லாம் யார் பண்ணுற வேலை? ஒரு தலைவரை உலகத்திலே கூச்சநாச்சமற்ற ஒருவர் இருக்கிறாருன்னா அது ராமதாஸ் தானே. அவர் வந்து இந்த மாதிரி சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் இழந்து போன அவர் போராட்டம் அறிவிப்பாரு. இப்போ ஏற்கனவே கடந்த ஆட்சியில் அறிவிச்சாரு, பெருங்களத்தூர்ல ரயில மறிச்சாங்க, கல்லை கொண்டு அடிச்சாங்க, இதெல்லாம் நடந்துச்சு. இப்போ இந்த தடவை நடத்தி காட்ட மாட்டாரா? இல்லைங்க, அது வந்து டைம் எடுத்து எதுக்கு எல்லாரும் இங்கே வர சொன்னாங்க. எதுக்கு சொன்னாங்க? உணவு கொடுத்து, உற்சாக பானம் கொடுத்து, காசும் கொடுத்து கூப்பிட்டு வந்து இந்த ஏரியாவில் அடிங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அன்னையோட வேலை. அந்தந்த வந்து இப்போ வந்து நீங்கள் கூலிப்படையா ராமதாஸ் அவர் வந்து கூலிப்படை, முழுக்க கூலிப்படை குமாஸ்தா தான் அன்புமணி. சரி, இவங்களுக்கு சொன்னவங்களெல்லாம் காசு கொடுத்துட்டு வேலை பார்த்துருக்கான் JK மணி. நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறது, இந்த ராமதாஸ் வந்து பண்ணுறது எல்லாம் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாரு, இழந்து போன கட்சியை, காணாமல் போன ஒரு கட்சியை, இது அன்புமணியிடம் போயிட்டு ஒன்றுமே இல்லாத போன ஒரு கட்சியை
தூக்கி நிறுத்துவதற்காக இருப்பது போன்ற ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்கு, அது இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா, ஒரு தோற்றப்பொழிவை உருவாக்குவதற்காக தமிழக அரசியலில் இப்போ பாருங்க நாங்கள் வந்துட்டோம் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு பேசுகிறார். ஆனால் இப்பொழுது உள்ள இளைஞர்கள் ரொம்ப விவரமானவர்கள், விஷயம் அறிந்தவர்கள், எல்லாம் விரல் நுனியில் அவங்க கையில் இருக்குது. எது வேணாலும் தட்டி பார்த்து என்னென்ன விவகாரம்னு தெரிஞ்சுக்க போகிறாங்க. அவங்க இவ்வளோ நாள் தெரிஞ்சதுனால தான் இவ்வளோ குறைஞ்சி போனாங்க, இல்லாமல் போனாங்க. ஸோ இப்போ வந்து தேர்தல் அடுத்தது ஏதாவது வந்ததுன்னா, உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. இப்போ ஏற்கனவே நடந்த உள்ளாட்சி தேர்தலில் என்ன சொன்னார், இந்த உள்ளாட்சி தேர்தலில் ஊரில் நிற்கிறது ஊராட்சி மன்ற தலைவர், உங்களுக்கு 5 பேர் கிடைக்கலையா, என்கிட்ட சொல்லியிருந்தா நான் அந்தமான்லேருந்து கொண்டு வருவேன்னு சொன்ன ஆள் தானே. ஸோ அந்த மாதிரி வந்து அவர் எது ஒன்றாலும் பேசுவார். அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒரு டக் ஆஃப் வார் வந்து நடந்துட்டு இருக்குது. ஏன்னா இவர் சில இடங்கள்ல ராமதாஸ் நிர்வாகிகளை போடுறாரு, அந்த நிர்வாகிகளை அன்புமணி நீக்கிட்டு அவர் புதிய நிர்வாகிகளை போடுறாரு. இப்படி ஒரு பிரச்சனை வருது. இப்போ ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட், அந்த பட்ஜெட் வருத்தப்பளிக்குதுன்னு ராமதாஸ் அறிக்கை கொடுக்குறாரு. ஆனா அன்புமணி வந்து 25 MP சீட்டு கொடுத்துருந்தீங்கன்னா தமிழ்நாடுன்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு ஒரு முற்றிலும் முரணாக 2 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்களே, இதனுடைய பின்னணி என்ன? இப்போ கூட்டணி என்ன சார், முதல்ல பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி அவரை பேட்டி கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, பாரதிய ஜனதா கட்சி என்பது நீங்கள் எவ்வளோ மார்க்கு போடுவீங்கன்னு கேட்டால், 0க்கு கீழே ஏதாவது இருக்குதா சொல்லுங்கள், அந்த மார்க்கு தான் போனோம், நானும் தேடிட்டு இருக்கேன்னு சொன்னார். அடுத்தது ஒன்று சொன்னார் கொஞ்சம் பேட்டிலேயே, என்ன சொன்னார், இந்த பாமகவில் இருக்கும் எந்த கட்சிக்கு ஒன்றாலும் போங்க, ஆனால் பிஜேபிக்கு மட்டும் போகாதீங்க, அங்கே போன யாரும் திரும்பியா வரமாட்டான் அப்படின்னு அவர் பச்சையாக சொன்னார். ஏன் அப்படி சொன்னார்னா, 23 MLAக்கள் 3 MPக்கள் வந்து பிஜேபிக்கு போனாங்க, போயிட்டு அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க, வரல. ஸோ இந்த மாதிரி இருக்கின்ற பொழுது அவர் என்ன சொல்கிறாரு, பிஜேபி வந்து அவர் வந்து அறவே வெறுத்திருந்தார். ஆனால் அன்புமணியினுடைய பிரச்சனை என்ன, அவர் மேலே இருக்கிற வழக்குகள். என்ன வழக்கு? அவர் பேரில் வந்து நிறைய வழக்குகள் இருக்கிறது. இப்போ வந்து அவருடைய கீழே பணிபுரிந்த கேதன் தேசாய் உங்களுக்கு தெரியும், 1600 கோடி ரூபாய் ஒரே வீட்டில் 1600 கோடி ரூபாயை எண்ணாங்க. இது வந்து மெஷின் பத்தலை, கவுண்டிங் மிஷின் இருக்கிற பேங்க்கெல்லாம் முடிச்சுட்டு 3 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கலாம் கொண்டு வந்து எண்ணி கட்டு போட்டு ஏற்றின்னு போனாங்க. இது இப்போ இல்லை, எத்தனை 2000 இதில். அதுக்கப்புறம் அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தப்போ. ஆமாம், அது இல்லாமல் ஒரே வீட்டில் கேதன் தேசாய் வீட்டில் 7 டன் கோல்டு, 7000 கிலோ. அதுன்னு நீங்கள் நினச்சி பாருங்களேன். இப்போ ஒரு 10 கிலோ 20 கிலோ பிடிச்சாலே பெரிய செய்திகளாக வருது, அவ்வளோ பிடிச்சப்பட்ட வழக்கு இருக்குது. அது இல்லாமல் ஒரு லைசன்ஸ் உரிமம் கொடுக்குறாரு இல்லையா, ஒரு கல்லூரிக்கு உரிமம், மெடிக்கல் காலேஜ் உரிமத்தை வந்து சென்னை இதுலேருந்து அவர் வந்து அண்டர் கிராஜுவேட்னா போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு உரிமம் கொடுத்து அந்த எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு இல்லாததுக்கெல்லாம் கொடுத்துருக்கிறார். ஸோ இந்த மாதிரி வந்து அவர் கொடுத்தனோட வழக்குகள் இருக்குது. அன்புமணி மேலே சிபிஐ வழக்கு பாட்டியாலா கோர்ட்டில் இருக்குது. அது வந்து அதுக்கு படிக்கட்டு ஏறி இறங்கிட்டு இருக்காரு. இந்த பாட்டியாலா கோர்ட்டில் வந்து ஏன் வழக்குன்னு வந்து போயிருக்குது, வழக்கு போட்டு நம்ம பேர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அது இடி கிட்ட வந்துடும், இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்தாலே உள்ளே போயிடுவான். அதனால தான் இந்த பாஜகவோட பாமக கூட்டணி பச்சையாக சொல்லணும்னா அவன் வந்து திகார் ஜெயிலுக்கு போயிட போகிறான்னு சொல்லிட்டு தான் பண்ணாங்க. ஸோ 2 பேர்கிட்டையும் பேச்சுவார்த்தை வழக்கமாக வந்து இங்கே தலையை காமிப்பாங்க, அங்கே வாழை காமிப்பாங்க. இப்போ என்னாச்சு, அதிமுக கூட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இங்கே டி நகரில் தான் வந்து 500 கோடி வாங்கிட்டு போயிட்டாங்க. 5 மணிக்கெலாம் வாங்குறாங்க, 6:30 மணிக்கு அங்கே அவங்கள வந்து வீட்லேயே போயிட்டாங்க. பிஜேபி போயிட்டு அவங்கக்கிட்டையும் வாங்கிக்கிட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு என்ன சொன்னாங்க, தேசிய நலன் கருதி பிஜேபியோட கூட்டணி, தேசிய நலன்லாம் இல்லை, தன்னுடைய மகன் நலன் கருதி தான், ஒற்றை இது அதுதான், அது கருதி தான் கூட்டணி போயிட்டுருக்காங்க. இன்றைக்கு வந்து இடஒதுக்கீடுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறவங்க அவங்க பாஜக, அவங்க வந்து முஸ்லீம்களுக்கு கொடுக்கவே கூடாது, ஒழிப்புன்னு வேற பேசுகிறாங்க. 2வது ஜாதி வாரி கணக்கெடுப்பை நடத்த மாட்டேன்னு சொல்கிறாங்க. அவங்களோட கூட்டணி போயிட்டு ஏற்கனவே மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ் 2011 அதையே வெளியே விடாமல் என்ன வச்சிருக்கிறாங்க. ஆமாம், புது சென்சஸ் இப்போ 2021 எடுக்க வேண்டியதை எடுக்காமல் இருக்கிறாங்க. அதுதான் இப்போ 2026 இப்போ வந்ததுன்னா அதுக்கு அடுத்தது எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த கொரோனா பீரியட் பட்ஜெட்லயும் ஒன்றும் நிதி ஒதுக்கல. ஆமாம், அப்போ அடுத்தடுத்து வர்றதில்ல. ஆனால் இவங்க எடுக்க மாட்டாங்க. பிஜேபி என்பது அதுக்கு அகேன்ஸ்ட் தான். அவங்க சொல்லுவாங்க நாங்கள் எல்லாருக்குமான இது நடத்துகிறோன்னு, ஆனால் அவங்க வந்து நடத்த மாட்டாங்க. அவங்களுடைய இது வந்து இந்த பிஜேபியோட அதுவும் மோடியோட கண்ணை ஒட்டி போஸ்ட் கொடுக்குறாரு. இவர் தான் சமூக நீதியை காப்பாற்ற போறாருன்னு மோடியை சொல்றாரு. ஒரு ஓபிசி லீடர்ன்றாரு.
இல்லை ஓபிசி லீடர்னு அவர் அறியப்பட்டதுன்னா சொல்லி கொடுத்தது சொல்கிறார் சார். அவருக்கு நான் திருக்குறள் எல்லாம் படிச்சுட்டா சொல்கிறாரு. அவர் தமிழ் இருக்குது எழுதி கொடுத்தது அதையும் தப்பியும் தவறியுமா சரி இன்னொருத்தர் மாற்று மொழிக்காரர்கள் அதை பேசும்போது நாம சகிச்சுக்கணும் எடுத்துக்கணும். இவர் என்ன சொல்கிறாரு, எழுதி கொடுத்ததை சொல்லுவாங்க. இவரை பிடிச்சிட்டா அப்படியே பெரிய சமுதாயம் இவர் பின்னாடியா இருக்குது. பெரிய சமுதாயம் பின்னாடி இருந்தால் எல்லாம் நடந்திருக்கணும்ல. எதுவும் நடத்தல. இதுவரையிலும் என்ன செஞ்சிருக்கிறார் பண்ணல. 7 ஆண்டு காலம் மத்திய அமைச்சர்கள் இருந்தார். 11 ஆண்டு காலம் 7 மத்திய அமைச்சர். இப்போ அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில் என்ன பிரச்சனை சார்? பிரச்சனை என்னன்னு கேட்டா சொத்து பிரச்சனை வருது. அந்த சுசீலா என்கின்ற 2வது மனைவி இருக்கிறாங்க. ராமதாஸுக்கு 2 மனைவிகளா? ஆமா, அது நிறைய இருக்குது. பட் இது நான் தேவைப்பட்டால் நீங்க சொல்றதுனால நான் சொல்றேன். அது மற்றவருடைய குடும்பத்தை பாதிக்கும் இல்லையா, அதனால பாக்குறேன். இவங்க 2வது மனைவி. இவங்க பேர் சுசீலா. சரஸ்வதினு ஒரு மனைவி தானே அறியப்படுறாங்க. அது இப்போ கூட எல்லாத்தையும் செஞ்சது இந்த சமுதாயத்துக்கான 10.5% கொண்டு வந்தது நான். இந்த சமுதாயத்துக்கான ஒட்டுமொத்த 240 அறக்கட்டளைகளை ஒருங்கிணைத்து ஒரு குடையின் கீழ் 200 லட்சம் கோடி சொத்து ரூபாய் கொண்டு வந்து ஜனாதிபதி 44வது சட்டத்தில் கையெழுத்து போட்டு வலுவான சட்டங்களை ஏற்றி வச்சது நான். அதே மாதிரி இந்த நல வாரியம் சொல்லிட்டு இந்த பட்ஜெட்ல ஃபண்டு ஒதுக்கொண்டு நான் என்ன அறிய வச்சிருக்கிறாங்களா? இரும்பு திரை போட்டு மூடிட்டார்கள். எல்லாத்துக்கும் ராமதாஸ் தான். இது மாதிரி எப்படி அறியப்படாம மூடி வச்சாரோ அதே மாதிரி இவங்களெல்லாம் வெளியே விடாம பண்ணிட்டு இருக்க. இப்ப ராமதாஸுக்கு அன்புமணிக்கு என்ன தகராறு, என்ன பிரச்சனைன்னா, இப்ப கூட கேட்கிறாரு அவங்க பையனுக்கு, சரஸ்வதி அவன் பையன் வந்தானே காசு கொடுத்துட்டு போனானு கேட்கிறாரு. இப்போ சிவி சண்முகத்தை போன எப்படி தெரியுமா, அங்கெல்லாம் நாய் மேய்க்கிறதுக்கு அது மேய்க்கிறதுக்கு ஒரு 10 பசங்க இருக்கிறாங்க. உள்ளபடி அவங்க நாய் இன்னும் நிறைய இருக்குது, அங்கே இருக்குது தோட்டத்தில். அங்கே ஏற்கனவே வேலை செஞ்ச 20 பேரை வீட்டுக்கு அனுப்பிட்டார். ஒரு பைசா கூட கொடுக்கல, யாருக்கும் அந்த சம்பளம் கொடுக்கல, ஒன்றும் பண்ணல, அனுப்பிட்டார். ஒரே ஒரு ஆளை மட்டும் வச்சிருக்கிறார். அவனுக்கு மட்டும் ஒரு 2 லட்ச ரூபாய் சம்பளம் கொடுக்குறாரு. அவர் பேர் பாவேந்தன். அவர் ஏதாவது எழுதி சொன்னார்னா இன்னைக்கு இந்த செய்தினா ஓகே, அவ்வளோதான். இது யார் இந்த சுசிலா? சரஸ்வதி முதல்ல அதையும் தெரிஞ்சுக்கணும். சரஸ்வதி அவங்க அந்த நல்லாமூர் என்ற ஊர். இவன் ஊர் இந்த ஊர் எங்க இருக்கு? நல்லாமூர் திண்டிவனம் தான். அது உள்ள பக்கத்துல இவர் கீழ்சிவிரி பக்கத்துல உள்ள ஒரு இது. இவர் என்ன பண்றாரு, அந்த பொண்ணை கெடுத்து விட்டுறாரு. அதான் சொன்ன நாடக காதல்னு சொல்லிட்டு பண்ணிட்டு ஓடிட்டு வந்தேன். இவன் தான் முதல் நாடக காதல் பண்ணி ஊர் உலகத்துக்கு பண்ணது. அப்புறம் என்ன பண்றாரு, ஓடிட்டு போன உடனே அவங்க சொந்தக்காரெல்லாம் பிடிச்சின்னு அதை கட்டி போட்டுறாங்க. இது படிக்கிற காலத்துலயா? ஆமா, படிக்கிற காலத்துல தான். முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் கட்டி போட்டு உதச்சி அதுக்கப்புறம் வச்சிருந்து அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இப்படிதான் ராமதாஸ் கல்யாணம். அதனால தான் அவருக்கு இதெல்லாம் கை தேர்ந்த ஆளு. நாடக காதலை பற்றிலாம் சொல்கிறது, தப்பாக பேசுறது, ப்ரொஜெக்ட் பண்ணுறது, கேவலப்படுத்துறதெல்லாம் அது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் இவர் கிளினிக் வச்சுருக்காங்க. அந்த கிளினிக் ஒரு முதலியார் அம்மா, அவங்க சுதந்திர போராட்ட தியாகி. அது இடத்துல வாடகைக்கு வராரு. அவங்க நிலம்தான் 1.25 ஏக்கரு தைலாபுரம் தோட்டத்தில் இருக்குது. இது 2த்துக்கும் வாடகை குத்தகைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த குத்தகையை எடுத்துட்டு வருஷம் ஏதாவது கொடுக்குறோமா எப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்தார். இவர் இந்த ஓடு போட்ட அந்த இதில் இருக்கிறவர் கிளினிக் இல்லை. அப்போ அந்த காலத்தில் என்னன்னு பாருங்களேன், அதை பண்ருட்டி ராமச்சந்திரன் தான் திறந்து வச்சார். பண்ருட்டி ராமச்சந்திரன் என்ன, நீங்கள் போய் கிளினிக்கை என்னப்பா 50 ரூபாயில் மொத்தமாகவே திறந்துட்டான் கிளினிக்கை. என்னென்னா ஒரே ஒரு பெஞ்சு போட்டு ஒரு துணியை கட்டி விட்டுட்டு என்ன கூட்டு திறக்க வச்சா. இந்த மாதிரி நான் என் ஆயுஷ்லேயே பார்த்ததில்லை அப்படி. ஆனால் சரி, அது சொல்லி சிரிக்கிறார். அந்த மாதிரி உள்ள ஒரு கிளினிக்கு. அந்த கிளினிக்கில் இவர் ஓனர் இருக்கான்ல, இதை என்கிட்ட கொடுன்னு அவனை மிரட்டினதுக்கப்புறம், அவர் பழனி அவர் பேர், அவங்க தம்பிங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவர் உடனே திண்டிவனம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் என் உயிருக்கு ஆபத்து ராமதாசன் அவரை எழுதி கொடுத்தாரு. அப்புறம் அடித்து பிடுங்கினாங்க. அதே மாதிரி அந்த நிலம் 1.25 ஏக்கர். அந்த 1.25 ஏக்கரை இது வாழப்படியார் இருக்கும்போது தான் அதில் இந்த டீ குட்டு வளர்த்து, அது எத்தனை 2 வருஷம் கூட இல்லை 3 வருஷத்தில் வளர்த்ததை 25 லட்சத்துக்கு அந்த காலத்தில் நினச்சி கூட பார்க்க முடியாது. அதை வச்சு தான் போட்டு கட்டினேன். ஸோ இந்த மாதிரி தைலாபுரம் அந்த நிலமே ஆக்கிரமிப்பு புடுங்கினது தான். அப்போ ஏன் சொல்றேன்னா, அந்த அம்மா தான் அது. அப்புறம் அப்படி வருகின்ற பொழுது இந்த கிளினிக்ல காலையில இந்த சாணி போட்டு கோலம் போட்டு செய்யணும். இந்த மாதிரி வேலை செஞ்சிருந்தா முதல் இது. இவங்க அம்மா பூர்ணிமா, அதே திண்டிவனம். அவங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பமாக இருந்தாலும் அவங்க ஒரு நியாயமாக அந்த இட்லிலாம் சுட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்து அந்த தெருவில் இருக்கவங்களாம் விற்றுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே கிளினிக். சுசிலாவோட அம்மா. சுசிலாவோட அம்மா. அவங்க தான் அந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சுசிலா அங்கே இருந்தது. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த சுசிலாவை தான் கிளினிக்கு கிளீன் பண்றது, இந்த வேலையை செய்யறவங்க சுசிலா. ஆமா, அவங்கள அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சுசிலாவை தான் இவர் 2வது
மனைவியை இது பண்ணுற அது என்ன அது வேலை செஞ்சுட்டு அது கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க திருவண்ணாமலையில். கல்யாணம் பண்ணி கொடுத்தவொன்னே அது கல்யாணம் பண்ணுறவரெல்லாம் விட்டாங்க, தாலி கட்டிட்டு அந்த அவன் வீட்டுக்கு போச்சு பாருங்க, ஊருக்கு போச்சுல்ல, உடனே ஆள் அனுப்பி அப்பயே கூலிப்படையில் ஒரு பெரிய இது இந்த மாதிரி வேலை செய்யறதுல கில்லாடியான ஆட்களை அனுப்பி அந்த பொண்ணு தாலி அறுத்து அங்கேயே போட்டு அவனை 2 செவுட்டில் விட்டுட்டு அந்த பொண்ணை தூக்கின்னு வந்துட்டாங்க. தூக்கின்னு வந்ததுலேருந்து இவர் வச்சுட்டு இருக்காரு, பாதுகாத்துட்டு இருக்காரு. அதுதான் இவன் நாம வந்து நாகரிகம் கருதி 2வது மனைவின்னு நம்ம சொல்கிறோம். அவங்க இதை வரவேற்கிறாங்க. ஏன்னா நான் 2வது மனைவி எனக்கு என்ன, நான் இவ்வளோ இது பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அவர் கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டாரே. அறக்கட்டளை வைங்கன்றாங்க. அறக்கட்டளை 150 கோடி, செத்து போன 25 பேர் தெருக்கோயில் இருக்கிறான். நடுத்தரு நாராயணன் ஒன்றும் இல்லை, ஏரி வேலை கூலி வேலைக்கு போகிறான். நான் தான் அதெல்லாம் பண்ணேன். ஸோ இவங்களுக்கு என்ன செஞ்சு கொடுத்துருக்கிறாரு? சுசிலாவுக்கு 150 கோடி இல்லை அறக்கட்டளை. இப்போ என்ன அறக்கட்டளை? விஸ்வகர்மா அறக்கட்டளை. அந்த அம்மா விஸ்வகர்மா, அதனால விஸ்வகர்மா அறக்கட்டளைன்னு வச்சு அவங்க தான் நிர்வாகி. ஸோ அது இல்லாமல் எல்லா சொத்துலாம் எங்கே இருக்குது? இப்போ உங்களுக்கு வட்டிக்கு பணம் வேணும்னா அவங்க தான் கொடுக்கும். அதுக்கு மகன்கள் இருக்கிறாங்களா? இல்லை அதெல்லாம் இல்லை. அவங்க இவருக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து ராமதாஸ்லாம் வெளியில் இந்த குண்டாஸில் போட்டது, இந்த ஜெயிலில் போட்டு யாரையும் போய் பார்க்க மாட்டார், அவங்கள மட்டும் போய் பார்ப்பாரு. அவங்க தான் கூட்டின்னு போய் ஆப்ரேஷன்லாம் பண்ணார். இவரும் ஆப்ரேஷன் பண்ணிக்கினாரு. இது பைபாஸ் அவங்களும் இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாம் ஊருக்கே தெரியும் சார், எல்லாருக்கும் தெரியும். இது வந்து யாரும் சொல்லலை, ஏன் நாம வந்து சொல்றோம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சது, இதை சொல்ல வேண்டிய அவசியம். இப்போ இதனால என்ன அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இடையில பிரச்சனை? எல்லா பணமும் வந்ததுன்னா கட்சியில் இருக்கு. இப்போ யாரு போய் கேட்டாலும், இப்போ ஒன்றும் உதாரணம் இல்லை, இந்த சிவகுமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ இருக்கிறாரு, மயில எம்எல்ஏ. அவரை வந்து இப்போ 24ஆம் தேதி கூட்டம் நடந்தது. அந்த கடைசியாக இந்த தொகுதியினுடைய கூட்டம் நடக்குது. அதில் வந்து என்ன சின்ன சிவகுமாரை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இவனை வந்து நான் எம்எல்ஏ ஆகினேன், காசே கொடுக்க மாட்டேறான், காசு கொடுறான்னு கேட்டால் 5 லட்சம் கொண்டு வந்து கொடுக்குறேன். 5 லட்சத்தை வச்சு நான் என்னையா பண்ணுறது? இது அவங்களுக்கு கேட்ட இந்த காசுலாம் வாங்கி இந்த சுசிலா கிட்ட தான் கொடுப்பாரு. இப்போ அதுக்கப்புறம் என்ன கேட்டால் என்எம் கருணாநிதினு ஒருத்தர், அவர் ஆதி காலத்துலேருந்து இருந்தவர், நல்லாம இருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு, ஐயோப்பா கட்சிக்கு வயசு எலும்பா போயிட்டான் அவன், அவர் கொஞ்சம் குண்டா இருக்கிறான்னு சொல்லிட்டு இவ்வளோ நக்கல் பண்ணி பண்ணுறாங்க. இவங்களுக்கு என்ன வேலைன்னா, அந்த 2 இடத்துல ரோடு போடுறாங்க. ஒன்று வந்து மயிலத்துலேருந்து இதுக்கு பாண்டிச்சேரிக்கு, அப்புறம் இன்னொன்று வந்து பெங்களூர். இந்த ரோட்டுக்கெல்லாம் போடுற கான்ட்ராக்டை பிடிச்சின்னு வந்து இவரே பேசி பணம் வாங்கி அவங்களுக்கு தான் கொடுக்குறாரு. இந்த மாதிரி எது வந்தாலும் வசூல், யார் வந்தாலும் காசு கேட்பாரு, யார் வந்தாலும் வசூல் பண்ணுவார். அதை எடுத்துன்னு போய் இவங்ககிட்ட தான் கொடுப்பாரு. அவங்க தான் வச்சுட்டு இருக்காங்க, அவங்க தான் வட்டிக்கு விட்டுட்டு இருக்காங்க. இப்போ வட்டிக்கு விடுறத அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யார் யாருக்கு வேணுமோ அது குறைந்த வட்டியில் கொடுத்துட்டு அந்த சொத்துக்களை எல்லாம் பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஸோ இவர் வந்து என்னன்னா, அது வந்து அன்புமணிக்கு வந்து பிடிக்கலன்னா நம்மக்கிட்ட இல்லை வரணும், இல்லை நம்ம அம்மா கிட்ட இல்லை வரணும், கொடுக்க மாட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேச்சுவார்த்தைக்கு வந்து தடிப்பான பேச்சுவார்த்தை. இவர் கூட இப்போ பிறந்த நாள், கல்யாண நாள் வந்தது. கல்யாண நாள் வந்தது, இவங்க எல்லாம் போனாங்க, அவங்க குடும்பமே போய் கல்யாண நாளுக்கு வாங்க, நீங்கள் வந்து கேக்கு வெட்டுங்க, அது வெட்டுங்கண்ணே. நான் வரமாட்டேன்ட்டார். என்ன ஒரு பனியனை லுங்கியும் கட்டிக்கினேன். அவங்களே கேக்கு வெட்ட வச்சு, அவங்களே வச்சு அவங்களே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ தான் பிறந்த நாளுக்கு வந்து அந்த இதில் வச்சுருந்தார், இந்த இது இருக்கு இல்லைங்களா, அந்த அறக்கட்டளையினுடைய அலுவலகத்துக்குள்ள. ஸோ அந்த மாதிரி வந்து அவர் பண்ணுறார். அவருக்கு என்னென்ன பணம் வேணும். இப்போ இந்த சாவர வயசில் கூட பணம் தான் அலைஞ்சிட்டு இருக்காரு. யார் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் இங்கே கேட்டு அதை வசூல் பண்ணிட்டு வர்ற வந்து வித்தையை கற்று வச்சுக்கின்னு வசூல் பண்ணுறாரு. அவர் தான் சொல்ல, என்ன ஏன் பங்கார் அடிக்கலாரு, அவங்க எப்பயா போனால் 4 பேர் இந்த தலையில் இது தூக்கின்னு வந்துட்டு அதை போட்டானா ஒரு 1500 ரூபாய் கொடுப்பான், ஏதோ பட்டு போட வச்சுட்டு காலில் ஒன்று கொடுப்பான். அது என்ன காசு? இவர் நினச்சா பெரிய காசு. இவர் 1 வருஷம் சம்பாதிக்கிறதே ஒரு 4 நாளில் சம்பாரிச்சுட்டு வர. இப்போ சம்பாரிச்சு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன இதெல்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு வேடிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து கலப்பு தூரமோ மற்றதெல்லாம் வந்து எதிர்ப்பாது இதெல்லாம் சொல்லுவார், பண்ணிடலாம். ஆனால் அவங்க வீட்டிலலாம் என்ன நடந்தது? அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவனுடைய தம்பிங்கள்லாம் எல்லாருமே அந்த கிளினிக்கில் வேலை செஞ்சவங்க தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த இதெல்லாம் டோக்கன் போடுறது, பெருக்கிறவங்க சின்ன இது தான். அதில் வர்றவொன்னே பெரிய சீனிவாசன் இருந்தான். அவன் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வண்டிக்காரெல்லாம் சொல்லலாம், அதெல்லாம் வண்டியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவர் சைக்கிளில் போய், அது தப்பு கிடையாது, சின்ன வயசில் உழைச்சி மேலே வர்றவன் எவ்வளோ பேர் இருக்கான், போய் டீ தூள் ஒவ்வொரு கடைக்காக டீ போடுறவர், டீ தூள் போடுற இந்த சீனிவாசன் அவர் என்ன பண்ணார், அங்கே வேலை செய்கிற போனால் கல்யாணம் பண்ணிக்கினா, அது வேறு சமுதாயம். அதே மாதிரி ஒருத்தர் எழிலன்னு ஒருத்தர் தான், அவங்க அதே மாதிரி அங்கே வேலை செய்யணும் தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது மாதிரி வந்து அவங்க வேறு எங்கேயும் போய் கேட்கல, உங்களுக்கு கொடுக்கறதுக்கும் ஒரு இது இல்லை. இந்த மாதிரி ஏதோ வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. இவர் வந்து மற்றதை தப்பாக பேசலாமா? அதுதான் கேட்க வரேன். நீ மற்றது வந்து பெரியார் படத்தை போட்டுக்கிற,
இவர் படத்தை கார்ல் மார்க்ஸ். அம்பேத்கர் படம் போட்டுக்கிறேன். ஆனால் படம்லாம் போட்டுருக்கேன். இந்த சமுதாயத்தை பற்றி தெரிஞ்சுங்கன்னா ஒன்றும் தெரியாது. இந்த சமுதாயத்தினுடைய முன்னோர்களை யார் படமாவது இருக்குதா, யாருக்காவது போயிருக்காரா? எதுவும் போகிறதில்லை, எதுவும் செய்யறதில்லை. இந்த சமுதாயத்துக்கும் இதனுடைய நீட்சியாகத்தான் வந்து இவங்க 2 பேரும், இவர் ஒரு நிர்வாகியை போடுறது, அவர் நீக்கிறது, இதெல்லாம் அதனாலதானா? இவர் இதுக்கு வந்து அந்த தைலாவரம் தோட்டத்துக்கு வந்து இவங்கெல்லாம் இந்த அருள்மொழி இவங்க எல்லாம் வந்தாங்கன்னா உன்னை யார் அங்கே வர சொன்னதுன்னு திட்டி அனுப்புறான். யாரு? அன்புமணி. இங்கே நிற்காதப்போ உன்னை அருள்மொழி. ஆமாம், அவங்களாம் ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாருமே அருள்மொழியாக இருக்கட்டும், தீரனாக இருக்கட்டும், அவங்க என்ன பண்ண முடியும் சார்? அவங்களாம் வெத்து வேட்டு அந்திம காலத்துக்கு எதாவது கிடைக்குமான்னு போயிருக்கிறாங்க. ஆனால் ஒரு காலத்தில் வந்து ராமதாஸை எதிர்த்தவங்க தான் அவங்க. இப்போ அவங்க இளமையாக இருக்கும்போது வரும்போது என்ன பண்ணார் அருள்மொழி? இப்போ வந்து சொல்கிறீங்களா, அருள்மொழி என்ன பண்ணார்? சங்க தலைவர். ஆமாம், அவர் அதுக்கு முன்னாடி நான் இருக்கும்போது ஒரு ஒன்றிய தலைவர். அந்த ஒன்றிய தலைவராக இருக்கும்போதே என்னாச்சு, இவரை போட்டு தகராறு வந்து பண்ண உடனே நாங்களாம் வந்தோடனே உன்னை நம்புறதுக்கு எருமாட்டை நம்புறேன்னு ஒரு 5 எருமாடு வாங்கி சிதம்பரம் பஸ்ஸு எல்லாம் போகும் இல்லைங்களா, ரோடு மேலே பாலை கறந்து ஊற்றி வாழ்க்கை நடத்தினார். விவசாய சங்கம்னு வச்சுக்கிட்டு ஏதோ பண்ணேன். ஸோ அப்படியாப்பட்ட ஆள் இப்போ வந்து அங்கே இருக்கிறனா என்ன காரணம்? வயசாகிடுது. அவங்க ஒய்ஃப் வந்து கவர்மெண்ட்டில் ஏதோ சின்ன வேலை செஞ்சாங்க. இதில் அதில் வர வருமானத்தை வச்சு இந்த இது இருக்குது இல்லைங்களா, இந்த வீடு கட்டு திட்டம், இலவச வீடு, அதில் ஒரு வீடை கட்டின்னு ஒரு குடிசையில் இருக்கிறார். அவர் தான் தலைவர். மற்றவங்களாம் எப்படி இருக்கிறாங்க, அவர் எப்படி இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவர் வச்சிருக்கிறாரு. அது கூட எப்படியே மிரட்டி நீ கடைசி காலத்தில் நீ இதெல்லாம் பண்ணக்கூட வானு கூட்டின்னு வந்து வச்சுருக்கிறார். தீரன் உங்களுக்கு தெரியும், அவர் தமிழ் பாமக நடத்தியிருந்தார். அவரை போட்டு என்ன பண்ணீங்க, எங்கே போனாலும் அடிக்கிறது, கையெறி குண்டில் வீசுறது, போகிறது. அவர் கலைஞர் வந்து தமிழ் பாமகனா நாங்களாம் இங்கிலீஷ் பாமக நடத்துகிறோமான்னு கேட்டு அவரை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி, உடம்பு சரியில்லாமல் ஆக்கி, இப்போ என்னாச்சு சாவர காலத்தில் இது பண்ணியாச்சு. அது இல்லாமல் இந்த பசுமை தாயங்கள்லாம் மருமகம் வச்சுருந்தது, எல்லாமே இன்னொருத்தர் வச்சுருந்தது. ஏகே நடராசன் தான் பாட்டாளி கட்சி, அப்புறம் மக்கள் கட்சி ஐயங்களான்னு புடுங்குனது. இது பசுமை தாயகம் சீனிவாசராவ் இந்த தீரனுடைய மருமகம் வச்சிருந்தது. அவங்ககிட்ட பிடுங்கிட்டு இது என்ன பண்ணுறாங்க, பசுமை தாயகம் இவங்க தான் எல்லாம் தயார் பண்ண மாதிரியும் இவங்க தான் அந்த அமைப்பு கட்டினா மாதிரியும் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ராமதாஸ் வந்து ரொம்ப மகா யோக்கியன் மாதிரி வந்து நல்லவர் தானுங்க அப்படின்னா அப்போவே அவர் 420 சொல்லிடுறாங்க. எப்போ அவன் படிக்கிற காலத்துலேயே அவங்க எங்கே இந்த ராமதாஸ் என்ன டாக்டருக்கு எப்படி படிச்சு அது பிடுங்குறாங்க. அவர் வந்து இன்னொருத்தவங்க சர்டிஃபிகேட்டில் படிக்கிறாரு. ஓகே, என்ன சர்டிஃபிகேட்ல படிச்சாரு? MC ராஜா ஹாஸ்டல்ல தான் தங்கி இருக்கிறாரு டாக்டர் படிக்கும்போது. அவர் பழைய சர்டிஃபிகேட்ல படிக்கிறாரு. ஓகே, தி ஷெட்யூல்டு சர்டிஃபிகேட்ல படிக்கிறார். அவங்க கோட்டாவை காலி பண்ணார் அந்த காலத்துல. அவனுக்கு தான் பெரிய இடைஞ்சல் பண்ணினுங்கிற மாதிரி இன்னைக்கு. சரி, இந்த நீங்க காட்டுறதுல ராமதாஸுக்கு பறிபோன அரசு மருத்துவர் பதவி அப்படின்ற தலைப்புல இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ராமதாஸ் வந்து அங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க பூபதி அப்படின்னு ஒரு டாக்டர் வந்து இவர் வந்து இந்த ஜாதியே கிடையாது, இவர் பொய் சர்டிஃபிகேட்ல படிச்சாருன்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே ஒரு நபர் கமிஷன் மாதிரி ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணி இதை விசாரிக்க சொல்றாங்க. அப்படி விசாரிக்கின்ற பொழுது என்ன நடக்குதுன்னா, ராமதாஸ் பொய் சர்டிஃபிகேட் தான் படித்தாரு, அதனால இவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, ஃபைன் போட்டாங்க. அவருக்கு வந்து அபராதம் விதித்து ஃபைன் போட்டதோட மட்டுமல்லாமல் நீ இது ப்ராக்டிஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருடைய லைசன்ஸை ரத்து பண்ணிட்டாங்க. அப்புறம் தான் இந்த இதுக்கு வந்து சத்தியம் பண்ணின்னு ஒரு ஏமாத்தந்து. ஆமா, மேல வந்து ஒரு தலித்துன்னு சொல்லி பொய் சர்டிஃபிகேட்டை பயன்படுத்தி தான் டாக்டர் ராமதாஸ் படிச்சிருக்காரு. அதுவும் தலித்தினுடைய பாவம் ஒரு கோட்டாவே ஒழிச்சிட்டா மாதிரி அந்த காலத்திலேயே. சரி, அப்புறம் வந்துங்க அவர் வந்து இது பண்ணாரு, இது மாதிரி கேட்டார். அவர் சொல்லுவார், எல்லாம் ஒரு சொட்டு மது இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம், நாங்கள் வந்து தமிழை வந்து எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் தமிழ் தான் படிக்கணும், தமிழில் தான் போர்டு வைக்கணும். நம்ம கேட்டோம், சரி தமிழில் படிக்கிற எப்படி, தமிழில் உன் பேரன் பேத்தி யாருக்கும் தமிழில் தான் பேர் வைக்கல, அவங்களுக்கு தமிழாவது எழுத படிக்க தெரியணுமா இல்லையா, நீ படிக்கிறதா எந்த ஸ்கூலில் இன்டர்நேஷ்னல் இல்லை, பேர் தான் வைக்கல. இதை பண்ண நாங்கள் தனியாக ஆசிரியரை வைத்து தமிழ் வந்து வீட்டில் சொல்லி கொடுக்குறோன்னு சொன்னார். அதுக்கு தான் நான் பதில் சொன்னேன், கரெக்டு, நீங்கள் 2 பேர் ஒன்றான்னா நீ வந்து வீட்டில் தனியாக வந்து வாங்கி நீ தண்ணி சாப்பிட்ற, நீ வந்து ஒரு சொட்டு மதுவை கூட நான் அனுமதிக்க மாட்டேன் ஒழிப்பேன்னு சொல்கிற, நீ வந்து பகுதி நேர குடிகாரன், உன் மகன் வந்து முழு நேர குடிகாரன் அப்படின்னு சொன்னதுக்கு தான் பெரும் பிரச்சனையாச்சு. நிறைய இடத்துல கொடும்பாவிலாம் கொளுத்தி அந்த காலத்தை 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த தகராறு. ஸோ இந்த மாதிரி வந்து அவர் பொய் சொல்லுவார், தப்புவார், ஏமாத்துவார். நீ திருந்த வேணாம், மற்றவனுக்கு வந்து 86 வயசில் வந்து வர்றவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லி தப்புப்பா, நீ பண்ணுறது தப்பு, நீ நல்லது பண்ணும், நல்லா படி, மேலுக்கு வான்னு சொல்லிட்டு ஒரு உள்ளார்த்தமாக ஒரு இது சொல்ல மாட்டான். அவன் பேரன் பேத்தி எல்லாம் தான் பண்ணணும். இவங்களுக்கு யாராவது இந்த போராட்டத்துக்கு கலந்துக்க போகிறாங்களா? அந்த காலத்துலேயும் கலந்துக்கல, இப்போ நடத்த போகிற போராட்டத்தில் ஊமை ஜனங்கள் போராட்டத்தில் ஏதாவது வர போகிறாங்களா?
பதவிக்கு வரும்போது வெளியே வருவாங்க. ராமதாசனுடைய கதை இதோட முடிகிறது. இப்போ இந்த மாதிரி வந்ததுன்னா இப்போ வேற உள்ள மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு இல்லை. ஓகே, மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.